जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। பண்டரிநாத் விட்டல பகவானுக்கு ஜெய். குருநாதருடைய பரம கருணையினால் ரொம்ப முக்கியமான இடம் ஷிரடியிலேயே. பாபாவினுடைய கிருப்பைக்கு உகந்த விட்டலன் ருக்மணி மாதாவினுடைய ஆலயம். நம்ம எல்லாரும் பாபாவுடைய சாயி சச்சரிதத்தில் லக்ஷ்மண் மாமா ஜோஷி அப்படின்றவர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவர் மூலமாக இந்த ஒரு அற்புதமான சன்னிதானம் உருவாக்கும்படியாக பாபா கிருபை பண்ணியிருக்கார். பலவிதமான விஷயங்கள், பலவிதமான கதைகள் சொல்லப்படுறது இந்த ஆலயத்தை பற்றி. அதுக்கு முன்னாடி லக்ஷ்மண் மாமா அப்படின்றவர் யார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். லக்ஷ்மண் மாமான்றவர் ரத்னா பார்க்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தூய்மையான பவித்திரமான பிராமணர், சரிங்களா? அவர் பாபாவை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கலை. ஆனால் பாபாவோட கிருப்பை அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னா, அவருக்கு ஒரு முறை உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு. பாபா ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை அவரை பலவிதமான ஆபத்துலேருந்து காப்பாற்றி ரக்ஷணை பண்ணதுனால பாபா மேலே அவருக்கு அத்தியமான பக்தி ஏற்பட்டுடுச்சு. காலப்போக்கில் பாபாவே தெய்வம் அப்படின்ற நிலைக்கு அவர் வந்துட்டார், சரிங்களா? அப்போ தான் அவருக்கு ஒரு சங்கல்பமாகுது. இந்த ஒரு லீலை சொல்லப்படுறது. அவர் பண்டரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டுரங்க சேத்திரத்துக்கு போகிறச்ச, சந்திரபாகா நதி தீர்த்தமாடுறச்ச இந்த விட்டலனும் ருக்மணி மாதாவும் கிடைச்சதா ஒரு அற்புத லீலை. அந்த விட்டலனையும் ருக்மணி மாதாவையும் கொண்டு ஷிரடியில் இருக்கிறச்ச பாபாவே ஒரு ஆலயம் எழுப்பு, அதுக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னதாகவும், இந்த ஆலயம் அதன் வழியாகத்தான் ஏற்பட்டது அப்படின்றதும் சொல்லப்படுறது. மேற்கொண்டு பாபாவுக்கும் பாண்டுரங்க விட்டலனுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைப்பாடுகள் இருக்குன்றதை நம்ம சாயி சச்சரிதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு அதை நிரூபணம் பண்ணுற வகையில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா ஷிரடிதான் பண்டரிபுரம், பாபாதா விட்டலன்ற பாவத்தில் தன்னுடைய அத்தியமான பக்தியினால் ஷிரடியை பண்டரிபுரமாகவே ஆக்குனாங்க. பாபாவும் தானே பண்டரிநாதன், தானே ஸ்ரீ கிருஷ்ணன்கிறதையும் பாபா பலவிதமான பக்தர்களுக்கு நிரூபிச்சிருக்கார். புரியுதுங்களா? இதை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். விட்டலன் ருக்மிணி ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது சரியாக எங்கே இருக்குது அப்படின்னா, அவுட் சைடில் துவாரகாமைக்கு இந்தாண்ட வெளியில் வந்தீங்க அப்படின்னா வேப்பமரம் பாபாவுடைய குருஸ்தான். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு சின்ன சந்து மாதிரி போகும். அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் இல்லையா? அது அப்படியே கொஞ்சம் தூரம் நேராகவே வந்தீங்கன்னா அங்கே கேட்டிங்கனாலே தெரியும், ஓல்டு விட்டல் ருக்மிணி மந்திர் அப்படின்ற மந்திர் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே தரிசிக்கலாம். இங்கே தாஸ்கனு மகாராஜ் தங்கினதாகவும், இங்கே இருந்தபடி தான் ஷிரடியே பண்டரிபுரம் சாயே எங்கள் விட்டல், அதாவது ஷிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமவர அப்படின்ற உயர்ந்ததான பாபாவுடைய ஆரத்தி எழுதினதாகவும் அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு சில அடியார்கள் மூலமாக அடியன் தெரிஞ்சுக்கிட்டேன். மேற்கொண்டு பாபாவினுடைய அத்தியமான அடியார்களுடைய புகைப்படங்கள், எண்ணற்ற விதமான மகான்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இந்த இடத்துல எழுந்தருளம் பண்ணப்பட்டிருக்கு. விட்டலன் ருக்மணி மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தெய்வங்கள் மகாராஷ்டிரா மண்ணுக்கே அம்மா அப்பா அவங்க தான். மகாராஷ்டிரா மண்ணுக்கே அவங்க தான் அம்மா அப்பா. இந்த விட்டலனுக்கும் ருக்மணி மாதாவுக்கும் இருக்கக்கூடிய சாநித்தியம் எங்கும் நிறைஞ்சிருக்கு, சரிங்களா? இந்த ஆலயம் சின்ன ஆலயம்தான். இந்த ஆலயத்தில் எண்ணற்ற விதமான மகான்களுடைய திருவுருவ படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஞானேஸ்வர் மாவலி மகாராஷ்டிரா தேசத்துக்கே அம்மா இவர் தான். 21 வயசில் சமாதி அடைஞ்சார் ஆலந்தியில். சப்த ஸ்ருங்கி மாதா, அதே மாதிரி அக்கல்கோட் மகாராஜ், அதே மாதிரி கஜானன் மகாராஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துக்காராம் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், கோரா கும்பர், ஏகநாத் மகாராஜ், எண்ணற்ற மகான்களுடைய திருவுருவ புகைப்படங்கள் இந்த இடத்துல எழுந்தருளப் பண்ணப்பட்டிருக்கு. சின்ன இடம்தான். இங்கே டெய்லி ஈவினிங் நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறத அடியேன்னு பார்த்துருக்கேன்.
ஷிரடியில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் பேசக்கூடிய அடியார்களும் மற்ற மராட்டிக்காரர்களும் நிறைய பேர் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கிறத அடியனே நேரில் பார்த்துருக்கேன், அடியன் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் எப்போயாவது ஷிரடி போகிறீங்க அப்படின்னா இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னே சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா கடையும் வீடும் கோயிலும் அப்படியே ஒன்றா இருக்கும். பார்க்கறது வீடு மாதிரி தான், ஏன்னா உள்ளே போனால் கோயிலாக இருக்கும். அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துலேருந்து இந்த வீடு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மண் மாமா ஜோஷின்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்ன பார்க்கேன்ற குடும்பத்தில் இப்போ அவர்களுடைய கொள்ளு பேரன்கள் ஜெகதீஷ் ரத்னா பார்க்கே, அடுத்து விநாயக் ரத்னா பார்க்கே அப்படின்றவர் தான் ஜோஷி என்ற குடும்பத்தோட பெயரால் அழைக்கப்படுற ஜென்ரேஷன் இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஷிரடிக்கெலாம் போனீங்கன்னா இந்த சந்திரபாகா தீர்த்தத்தில் கிடச்ச அந்த பாண்டுரங்க சுவாமியும் ருக்மணி மாதாவையும் இங்கே எழுந்துருள பண்ணப்பட்டு ஓல்டு விட்டல் ருக்மணி மந்திரா இருக்குது. அவசியம் ஷிரடிக்கு போனீங்கன்னா அவசியம் பாருங்கள். அடியனுடைய இந்த காண்டாக்ட் நம்பர் தான் இது. நீங்கள் அவசியம் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். குரு கிருப்பையோட. சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய்.